மாசி மாத பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் மாசி மகம் பாவம் போக்கும் புண்ணிய நாளாகவும் முன்னோர்கள் ஆசி பெறும் நாளாகவும் கருதப்படுகிறது. இந்நாளில் கடல், நதிகளில் புனித நீராடுதல், தீர்த்தவாரி, குலதெய்வ வழிபாடு மற்றும் தான தர்மங்கள் செய்வது தோஷங்களை நீக்கி குடும்பத்தில் வளம், ஞானம் மற்றும் ஆரோக்கியத்தை அளிக்கும் என நம்பப்படுகிறது. மாசி மகத்தின் சிறப்புகள். 1. புனித நீராடல். தீர்த்தவாரி. மாசி மகத்தன்று அனைத்து புனித நதிகளும் நீர்நிலைகளும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதால் நீராடினால் பாவம் தீரும். 2. வராக அவதாரம். கடலுக்கு அடியிலிருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்த நாளாக இது போற்றப்படுகிறது. இதனால் பெருமாள் வழிபாடு சிறப்பு. 3. பார்வதி தேவி அவதாரம். பார்வதி தேவி தட்சனின் மகளாக தாட்சாயணியாக அவதரித்த தினம் இது, எனவே அம்பிகை வழிபாட்டிற்கு ஏற்றது. 4. முன்னோர் வழிபாடு. பித்ரு தர்ப்பணம். முன்னோர்கள் இந்நாளில் பூமிக்கு வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம், எனவே பித்ரு தர்ப்பணம் செய்வது சிறப்பானது. 5. மகாமகம். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் மாசிமகத்தன்று நடைபெறும் மகாமகம் விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மற்றும் 6. கோவில் திருவிழாக்கள். பெரும்பாலான சிவாலயங்களில் சுவாமி, அம்பாள் வீதி உலா வந்து தீர்த்தவாரி கண்டருளும் விழா வெகு விமரிசையாக நடைபெறும். வழிபாட்டு முறை. அதிகாலையில் எழுந்து புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து குலதெய்வம் அல்லது சிவன், விஷ்ணு கோவில்களுக்குச் சென்று வழிபடுவது, தானம், அன்னதானம், வஸ்திர தானம் வழங்குவது சிறப்பான பலன்களை தரும். பங்குனி உத்திரம் முருகனுக்கு உரியது, சிவராத்திரி சிவனுக்கு உரியது, ஏகாதசி பெருமாளுக்கு உரியது. ஆனால் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு நன்னாள் தான் மாசி மகம் நன்னாள். மாசி மாதத்துல பௌர்ணமியுடன் கூடிய மகம் நட்சத்திர நன்னால தான் மாசி மகம் அப்படின்னு சொல்றோம். சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்தது மாசி மகத்தன்றுதான். இதனாலதான் பெரும்பாலான கோவில்கள்ல தீர்த்தவாரி நடத்தப்படுகிறது. பார்வதி தேவி தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்ததும் மாசி மகத்தன்றுதான். இதனால சக்தி வழிபாட்டிற்கு உரியதும் மாசி மகம். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் மந்திர உபதேசம் செய்ததும் மாசி மகத்தன்றுதான். இதனால் முருகனை வழிபடுவதற்கு உரிய நாள் மாசி மகம். பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் மாசி மகத்தன்றுதான். இதனால பெருமாளை வழிபடுவதற்கும் உகந்த நாள் மாசி மகம். இப்படி அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருப்பது மாசி மகம் நன்னாள். கோயில் மாநகரம் என்னும் அழைக்கக்கூடிய கும்பகோணத்தில் எல்லாம் வல்ல ஸ்ரீ மந்திரபீடேஸ்வரி மங்களாம்பிகையுடன் ஆகிய ஆதிகும்பேஸ்வர பெருமான் திருவருளோடு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பகோணத்தின் முக்கிய பெருவிழாவாக அழைக்கப்படுகின்ற ஆதிகும்பேஸ்வர பெருமானுடைய பிரம்மோற்சவம் மாசிமக பெருவிழா வருகின்ற 21/2/2026 காலை கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கிறது. முக்கிய பெருவிழாவாக 25ஆம் தேதி மாலை பஞ்சமூர்த்திகள் சப்பர பெருவிழா, 28ஆம் தேதி 5 தேரோட்டம், அதனைத் தொடர்ந்து 2/3/2026 காலை ஆதிகும்பேஸ்வர பெருமானுடைய ஆலயத்தில் இருந்து பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி மகாமக குலத்தை வந்தடைந்து மாசிமக தீர்த்தவாரி பெருவிழா வெகு விமரிசையான முறையில் நடைபெற இருக்கிறது. அனைத்திலும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆதிகும்பேஸ்வர பெருமான் திருவருள் பெற வேண்டுகிறோம்.